இப்ப இருக்கிற சில ஜென் ஜி இளைஞர்களுக்கு இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லது தானே, எப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு வர அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ சட்டங்களையோ எதுவுமே மதிக்கல, ஒரு முறை கூட மதிக்கல. அதனால அப்போ சொல்லலாம் டி.கே. சிவகுமார் 400 டிஎம்சி கடல்ல போகுது, 300 டிஎம்சி போகுதுன்னு. எப்போ போகுதுன்னா மழை காலத்தில் தென்மேற்கு பருவத்தில் தான் போயிட்டு இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற தண்ணியே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க, உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் 12 மாதங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் 20 டிஎம்சி, 22 டிஎம்சி, 32 டிஎம்சி, 40 டிஎம்சின்னு கொடுக்கணும். இதுவரைக்கும் ஒரு முறை கூட அந்த டைம் டேபிள கடைபிடித்தது கிடையாது கர்நாடகா. அவங்க 4-5 அணைகளை நிரம்பிய பிறகு மிச்சம் தண்ணியை சேமிக்க முடியாத திறந்து விடுறது. அது கணக்கு காமிச்சுக்கிறது. 300 டிஎம்சி நாங்க கொடுத்துட்டோம், 177.2 டிஎம்சி தான் கொடுக்கணும், 2-5 டிஎம்சி 300 டிஎம்சி கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தாங்க? மழை காலத்துல நமக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்க மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு அங்க இருக்கிற வெள்ளம் தான் வரும் போது தண்ணி அது கடலுக்கு தான் போகுது. அதனால இதெல்லாம் இந்த பிரச்சனை இது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது பண்ணணும். அடுத்து முக்கியமான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இல்ல விவசாய கடன் பயிர்க்கடன் சொல்றது போல் விவசாய கடன் விவசாய கடன் இருக்கு, அது கடன் இருக்குது, அது தள்ளுபடி அவசியம் செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்க கேட்கிறோம். அவங்க வாக்குறுதி என்னன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கின்ற விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது இல்லாமல் 5 to 10 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுடைய கடனை 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம். அது பண்ணிடுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப நட்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவசியமானது. நீங்க 2000 கோடி முதல்ல பண்ணீங்க, இப்ப 6000 கோடி வந்திருக்கீங்க, குறைஞ்ச ஒரு 18,000 கோடி ஆக போகுது, அவ்வளவுதான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது தேசிய வங்கி எல்லா ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்ப மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அதனால இதெல்லாம் அந்த கணக்கு இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் விவசாயிகள் இருக்கின்ற நேரத்தில் நீங்க உதவி பண்ணணும். நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க பார்க்க கூடாது.